அனைவருக்கும் வணக்கம். ஆப்பரேஷன் ரிசர்ச்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் பேஸ் பண்ண ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். Obtain an optimal basic feasible solution to the transportation problem by Vogel's method. Vogel's method இல்லைன்னா Vogel's approximation method அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே அந்த காஸ்ட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே W1, W2, W3, W4னா வேர் ஹவுஸ் 1, வேர் ஹவுஸ் 2, வேர் ஹவுஸ் 3, வேர் ஹவுஸ் 4. அதே போல் இங்கே இருக்கிறது ஆக்சுவலாக டெஸ்டினேஷனோ இல்லைன்னா ஷாப்போ அந்த மாதிரி இல்லை சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி பிளேஸ்க்கு போகிறது. இந்த வேர் ஹவுஸ்லேருந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் பெர் யூனிட்டுக்கு ஆகிறது 19 ருபீஸ். அதே போல் வேர் ஹவுஸ் 2லேருந்து ஃபஸ்ட்டு ஷாப்புக்கு போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் பெர் யூனிட்டுக்கு வந்து 30. இந்த மாதிரி இந்த உள்ள பாக்ஸ்குள்ளே இருக்கிறதுலாம் காஸ்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் 1ல் எவ்வளோ அவங்க சப்ளை பண்ணுறாங்கன்னா 5 யூனிட் தான் சப்ளை பண்ணுறாங்க. வேர் ஹவுஸ் 2லேருந்து 8 யூனிட், 3லேருந்து 7 யூனிட், 4லேருந்து 14 யூனிட். அதே போல் ஷாப் 1க்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னா 7 டிமாண்ட் இருக்குது. ஷாப் 2லேருந்து 9 டிமாண்ட் இருக்குது. இங்கே 18 டிமாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் டிமாண்டை ரெப்ரசென்ட் பண்ணுது, இதெல்லாம் சப்ளையை ரெப்ரசென்ட் பண்ணுது. முதல்ல இதை போடுறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் வந்து பேலன்ஸாக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அப்போ நம்ம இது டிமாண்டுக்கானது இல்லையா? இதை ஆட் பண்ணி பார்க்கலாம். 9, 10, 16, 34. இங்கே ஆட் பண்ணால் 15, 20, 34. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ கிவன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் பேலன்ஸ்டு. ஓகே, இங்கே கொஷின்லேயே அவங்க வாகல்ஸ் மெத்தட்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வாகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை அது கொடுக்காமையே அவங்க obtain the optimal basic feasible solution கேட்டாங்கன்னா வாகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் இஸ் த பெஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ சொல்யூஷனில் கிவன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் பேலன்ஸ்டு எழுதியிருக்கேன். இப்போ இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் பை வேம்னா வாகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட், அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ காஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது எவ்வளோ சப்ளை இருக்கிறது நான் எழுதிக்கிட்டேன். ரைட், இப்போ இந்த காஸ்ட் மேட்ரிக்ஸில் நான் ரோ வைஸ் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ரோவில் லீஸ்ட் காஸ்ட் 2 காஸ்ட் எடுத்துக்கணும். அதாவது இது லீஸ்ட் வந்து 10, அதுக்கு அடுத்தது வந்து 19. செகண்ட் லீஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் லீஸ்ட்டு கழிக்கணும். ஓகே, குறைஞ்சபட்சமாக இருக்கிற கம்மியான கடைசி 2 வேல்யூ எடுத்துகிட்டு அதோட டிஃப்ரென்ஸ் 19, 10க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 9. ஓகே, நான் இங்கே எழுதிக்கிறேன், இப்போ ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறேன். அதே போல் செகண்ட் ரோவில் பாருங்கள் 30, 40 தான் இருக்கிற அடுத்தடுத்து இருக்கிற லீஸ்ட் காஸ்ட் இல்லையா? 30, 40க்குள்ள டிஃப்ரென்ஸ் 40 - 30னா 10. இங்கே இருக்கும்போது 8, 20. அப்போ 8, 20க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 12. ரோ வைஸ் எழுதிட்டோம். இதே போல் காலம் வைஸ் எழுதணும். ஸோ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 19, 40 தான். ஓகேவா? குறைஞ்சபட்சமாக இருக்கிற காஸ்ட் மேட்ரிக்ஸ் காஸ்ட் வேல்யூ 40ல் 19 போச்சுன்னா 21 தான் அங்கே டிஃப்ரென்ஸு. 8, 30 பார்த்தீங்கன்னா 22. 40, 10 அதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 10. 10, 20க்கான டிஃப்ரென்ஸ் வந்து 10. ஓகே, ரோ வைஸ் காலம் வைஸ் லாஸ்ட்டு 2 லீஸ்ட் வேல்யூ எடுத்துகிட்டு அதனோட டிஃப்ரென்ஸை நம்ம எழுதியிருக்கோம். பெருசுலேருந்து சின்னது கழிச்சிட்டு பெருசோட சைன், பட் குறைஞ்சபட்சமாக இருக்கிற 2 காஸ்ட் எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த காஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? இதில் எது மேக்ஸிமம் இருக்குன்னு பார்க்கணும். 22 தான் மேக்ஸிமம். இந்த மேக்ஸிமம் இந்த காலத்தில் அப்போ எது லீஸ்ட் காஸ்ட்டாக இருக்கோ அதில் தான் நம்ம அலாட் பண்ண போகிறோம். லீஸ்ட் காஸ்ட் அதாவது ஒரு யூனிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆகிற காஸ்ட் வந்து 8 ருபீஸ் பெர் யூனிட். அப்போ இங்கே நம்ம அலாட் பண்ண போகிறோம். எவ்வளோ அலாட் பண்ணுறது? இவங்களுக்கான தேவையான டிமாண்ட் வந்து 18 இருக்குது, பட் அவங்களோட சப்ளை 8 தான் இருக்குது. இது ரெண்டுத்துல எது மினிமமோ அதை தான் நம்ம போடணும். அப்போ 8 தான் மினிமம், 8 தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ 8 இங்கே அடிச்சுட்டு இது மொத்தமாக கேன்சல் ஆகிடும். இப்போ 8 நம்ம சப்ளை பண்ணிட்டோம். ஓகே, மீதி இருக்கிறது இங்கே 10. ஓகேவா? ஸோ எங்கே உங்களுக்கு ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சோ அந்த காலத்தை நான் கட் அவுட் பண்ணிடுறேன். இங்கே காலம் இந்த 8ன்ற இந்த வேல்யூ ஃபுல்லாக போயிடுச்சு, அதனால் கட் பண்ணிட்டேன். ரைட்டா? அகைன் நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த 2 லீஸ்ட் வேல்யூஸோட டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அகைன் இங்கே ஏன்னா இங்கே இந்த காலம் இதுதான் போயிருக்கு இல்லையா? 19, 10னா இங்கே 9 தான். அதே போல் இங்கே வரும்போது இப்போ லீஸ்ட் வேல்யூன்னு சொல்லும்போது கம்மி வேல்யூ 40, அதுக்கு அடுத்தது வந்து 60. 60, 40க்கான டிஃப்ரென்ஸ் வந்து 20. இங்கே பார்த்தீங்கன்னா 20, 40 அதுக்கான டிஃப்ரென்ஸ் 20. ரோ வைஸ் முடிச்சிட்டோமா? காலம் வைஸ். இப்போ காலத்தில் எந்த சேஞ்சஸ் இருக்காது இல்லையா? அப்போ இங்கே 21 இது கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ ஒரு டேஷ் போட்டுக்கலாம். இங்கே வரும்போது 10 தான், இங்கேயும் எது சேஞ்சஸ் இல்லை. இப்போ இந்த டிஃப்ரென்ஸில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா அகைன் 21 தான். இப்போ 21 தான் பெருசு. 21 இந்த காலத்தில் இருக்குது. இந்த காலத்தில் லீஸ்ட் வேல்யூ லீஸ்ட் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 19 தான். அப்போ இங்கே தான் நம்ம அலாட் பண்ண போகிறோம். எவ்வளோ அலாட் பண்ண போகிறோம்? இங்கே இருக்கிறது 5, இங்கே இருக்கிறது 7. 5, 7ல் மினிமம் வந்து 5. ஸோ 5 தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ 5 ஃபுல்லாக போயிடுச்சு. 7ல் 5 போச்சுன்னா இங்கே 2 இருக்குது. இந்த காலம் ஃபுல்லாக போயிட்டு இருந்தாலும் இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம்.
ஓகே, அகைன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரோ வைஸ் பண்ணுறேன். 50 10 டிஃப்ரென்ஸ் வந்து 40. 40 60க்கான டிஃப்ரென்ஸ் 20. 70 20க்கான டிஃப்ரென்ஸ் 50. ஓகே, இப்போ இந்த காலத்தில் இது ஃபுல்லாக போயிடுச்சு இல்லையா? இங்கே ஐஃபன் இதுவும் போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 50 40னா டிஃப்ரென்ஸ் 10, 10 20னா இங்கே 10 தான். இருக்கிற டிஃப்ரென்ஸில் எது அதிகமாக இருக்குன்னா 50. 50 இருக்கிற இந்த ரோ எடுக்கிறோம். இந்த ரோவில் மினிமம் இங்கே தான் இருக்குது. அப்போ இங்கே 14 10 ரெண்டுத்துல மினிமம் வந்து 10 தான். அப்போ 10 தான் கொடுக்குறோம். இங்கே 4 இருக்குது. இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இல்லையா? இப்போ இந்த ரோ ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகே, மீதி இருக்கிறது பார்க்கலாம். அப்போ 50 10னா டிஃப்ரென்ஸ் 40, 40 60னா 20. இந்த ரோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதில் லைஃப் அண்ட் போயிட்டோம். அதே போல் இந்த ரெண்டு காலமும் முடிஞ்சிருச்சு. 50 40னா 10, 10 60னா 50. இப்போ இருக்கிறது மேக்ஸிமம் 50. 50ல் இருக்கிற லீஸ்ட் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 10. 10ல் எவ்வளோ நம்ம கொடுக்க முடியும்? இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. மினிமம் 2 தான் நம்ம கொடுக்க முடியும். 2 போயிடும். 4ல் 2 போச்சுன்னா இங்கே 2 இருக்குது. ஓகே, இப்போ இந்த ரோ ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ இருக்கிறது நமக்கு ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. ஒரே ஒரு ரோ இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது பாருங்கள், 7 2 9 9 கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம கரெக்டாக கால்குலேஷன் போட்டுட்ருக்கோன்னு அர்த்தம். இது 2 இருக்கிறதுல லீஸ்ட் காஸ்ட் வந்து 40. 40ல் நம்ம எவ்வளோ கொடுக்க முடியும்? இங்கே 7 இருக்குது, 9 இருக்குது. அப்போ 7 தான் கொடுக்க முடியும். ஸோ 7 போயிடுச்சுன்னா இங்கே 2, இது 2 இங்கே வந்துடுது. ஸோ எல்லாமே நம்ம சப்ளை பண்ணிட்டோம், விச் மீன்ஸ் அலோகேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ அலோகேட் பண்ணிட்ட பிறகு இந்த சொல்யூஷன் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இதுதான். இந்த இந்த இருக்கு இல்லையா? இதுதான் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஓகே, இந்த சொல்யூஷன் வந்து இப்போ ஆப்டிமலாக இல்லையா நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சொல்யூஷன் டீஜெனரேட்டர் நான் டீஜெனரேட்டர் நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எத்தனை ரோஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 ரோஸ். இந்த கிவன் கொஷின் கொடுத்துருக்காங்க இல்லையா? 1 2 3 ரோஸ் இருக்குது. ரோஸ் வந்து m, நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து n. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா m plus n minus 1 நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்பர் ஆஃப் ரோஸ், m வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் 3 ரோஸ் இருக்குது. n நம்பர் ஆஃப் காலம்ஸ் 4 minus 1. 7 minus 1 6. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் அலாட்டட் செல் எவ்வளோ நம்ம பார்க்கலாம். நாம் அலாட் பண்ணியிருக்கோம் இல்லையா வேம் மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ நம்பர் ஆஃப் அலாட்டட் செல்ஸ், எத்தனை செல்ஸ்க்கு நம்ம அலாட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது இல்லையா? m plus n minus 1 நம்பர் ஆஃப் அலாட்டட் செல்லு ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் இந்த சொல்யூஷன் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா நான் டீஜெனரேட் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ m plus n minus 1 equal to number of allotted cells. இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் இந்த சொல்யூஷனை நான் டீஜெனரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் டீஜெனரேட் சொல்யூஷன் அப்படின்னா இங்கே நம்ம 6 allotted cells இருக்குது இல்லையா? அந்த 6th allotted செல்லும் இண்டிபெண்ட் ஆஃப் பொசிஷன். இப்போ இந்த 6 இடத்துல தான் இது கண்டிப்பாக அலாட் பண்ணணும் இல்லை, வேறு இந்த 6 இடமே மாறி அலாட் பண்ணாலும் நமக்கு அந்த சொல்யூஷன் வந்து ஆப்டிமலாக இருக்குன்றது தான், ஆப்டிமலாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் நமக்கு நான் டீஜெனரேட் சொல்யூஷன். ஓகே, அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்கு தான் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். சில டைம் உங்களுக்கு 5 மார்க் கொஷனில் ஃபைண்ட் த இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் பை வேம் மெத்தட்னா நீங்கள் இந்த ஸ்டெப்போடு ஸ்டாப் பண்ணால் போதும். பட் நமக்கு கொஷனில் கேட்டிருக்கிறது ஆப்டிமல் சொல்யூஷன். அப்போ நம்ம கிடைச்சிருக்கிற இந்த சொல்யூஷன் ஆப்டிமலாக நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆகிற காஸ்ட் இருக்குது இல்லையா, அது மினிமமாக இருக்கணும். ஓவராலாக டிரான்ஸ்போர்ட் ஆகிற எல்லாத்துக்கும் சேர்த்து காஸ்ட்டு மினிமமாக இருக்கணும். ஓகே, இப்போ இந்த இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ இதுக்கு ஆகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா இது 19 பெர் யூனிட்டுக்கு 19 ருபீஸ். 19 இன்ட்டு எவ்வளோ யூனிட் இங்கே நம்ம அலாட் பண்ணியிருக்கோம் 5. அப்போ 19 இன்ட்டு 5 ப்ளஸ் 10 இன்ட்டு 2 10 ருபீஸ் பெர் யூனிட். அப்போ 2 யூனிட் இருக்குது, 2 இன்ட்டு 10. அப்போ 7 இன்ட்டு 40, 2 இன்ட்டு 60, 8 இன்ட்டு 8, 10 இன்ட்டு 20. இதை மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறதா நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். என்ன வருதுன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ காஸ்ட் மேட்ரிக்ஸையும் நம்பர் ஆஃப் அலாட்டட் யூனிட்ஸை வச்சு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். மொத்தம் நம்ம 6 அலாட்டட் செல்ஸ் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நான் சொன்னது அப்படியே எழுதியிருக்கேன். ஜஸ்ட் இப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்குறதா முதல்ல மல்டிபிள் பண்ணிக்கலாம். 9 5 45 5 மீது 4 1 5 5 5 4 9 ப்ளஸ் 12 20 ப்ளஸ் 7 4 28 ஒரு 0 60 இன்ட்டு 2 6 2 12 ஒரு 0 8 8 64 ஒரு 20 இன்ட்டு 10ன்னா 200. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறது 5 5 4 9. இப்போ 10th பிளேஸ்
9 10 11 19 20 21 27க்கு 7 மீதி 2 2 2 4 5 6 7. ஸோ அந்த சப்ளையை டிமாண்ட் ஈக்குவலாக இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ இதை டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு காஸ்ட்டு இந்த இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா ₹779 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளோ மினிமமாக இருக்கோ அதுதான் ஆப்டிமல் சொல்யூஷன். இப்போ இந்த ஆப்டிமாலிட்டி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அகைன் ஆப்டிமாலிட்டி எப்போ நம்ம செக் பண்ண முடியும் அப்படின்னா அந்த நான் டீஜெனரேட் சொல்யூஷன் இருக்கும்போது மட்டும் தான் நம்ம ஆப்டிமாலிட்டி செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ செக் ஃபார் ஆப்டிமாலிட்டி. ரைட், இப்போ ஆப்டிமாலிட்டி பண்ணும்போது இப்போது நமக்கு இந்த நாம் பண்ண இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் இருக்குது இல்லையா, மொத்தம் 4 இன்ட்டு நாங்கள் முன் 12 செல் இருக்குது. 12 செல்லில் 6 செல் வந்து ஆக்குபைடாக இருக்குது, ரிமைனிங் 6 செல் வந்து அன்ஆக்குபைடாக இருக்குது. அப்போ ஆக்குபைடு செல்லுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, CIJ = UI + VJ அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம அதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு இருக்கு இல்லையா இந்த ரோக்கு வந்து நான் U1 U2 U3 நான் கொடுத்துக்கிறேன். அதே போல் காலத்துக்கு வந்து இது V1 V2 V3 V4ன்னு கொடுத்துக்கிறேன். ரைட்டா, இப்போ இதில் ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டு ரிமைனிங் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, மோஸ்ட்டாக ஆக்குபைடாக இருக்கிற ரோவே இல்லை காலத்தையே பாருங்கள். இந்த ரோவில் 2 செல் ஆக்குபைடாக இருக்குது, இந்த ரோவில் 2 செல் ஆக்குபைடாக இருக்குது, இந்த ரோவில் 2 செல் ஆக்குபைடாக இருக்குது. இந்த காலத்தில் 1 ஆக்குபைடு, இந்த காலத்தில் 1 ஆக்குபைடு, இந்த காலத்தில் 1 ஆக்குபைடு, இந்த காலத்தில் 3 செல் ஆக்குபைடாக இருக்குது. அப்போனா V4 நான் 0ன்னு எடுத்துக்கிட்டால் என்னால் ரிமைனிங் வேல்யூஸ் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதை தான் எடுத்துக்க போகிறேன். ஓகே, பண்ணலாமா? ஸோ செக் ஃபார் ஆப்டிமாலிட்டியில் ஃபார் ஆக்குபைடு செல் தான் நம்ம முதல்ல பண்ண போகிறோம். ஃபார் ஆக்குபைடு செல்ஸ் என்ன ஃபார்முலானா CIJ = UI + VJ. இப்போ நம்ம எதை நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ UI வந்து U1 U2 U3 3 ரோஸ் இருக்கிறதுனால, காலம் வந்து V1 V2 V3 V4 4 காலம்ஸ் இருக்கிறதுனால இல்லை மேக்ஸிமம் அலாட்டட் எது இருக்கோ அதை நம்ம 0ன்னு எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் எதை வேணாலும் 0ன்னு எடுத்துக்கலாம்னா V4 0 எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அலாட்டட் செல்லுக்கு மட்டும்தான் நம்ம இது யூஸ் பண்ணணும். ஓகே, எது அலாட்டட் செல்லுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதாவது 4 இருக்கிற மாதிரி இருக்கிற அலாட்டட் செல் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம இதை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், U1 + V1 = இந்த காஸ்ட்டு இதுதான் C11 எடுத்து இதான் காஸ்ட்டு 19. U1ம் தெரியாது V1ம் தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் V4 வர மாதிரி இருக்குது. எது அலாட்டட் பாருங்கள், இது இருக்குது. அப்போ இந்த செல்லை நம்ம எப்படி சொல்லலாம், C14ன்னு நம்ம சொல்லலாம், மேட்ரிக்ஸில் சொல்கிற மாதிரி தான். ஸோ அப்போ நான் இங்கே என்ன எழுதுறேன்னா C14 = U1 + V4. ஓகே, திஸ் implies C14னா அந்த காஸ்ட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ காஸ்ட்டு C14ல் இருக்கிறது 10 = U1 நமக்கு தெரியாது, V4 தான் நம்ம 0ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா U1 வந்து 10ன்னு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இருக்கிற இப்போ மொத்தம் 7 வேல்யூவில் 1 0 எடுத்துகிறோம், மீதி 6 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1 கண்டுபிடிச்சிட்டோம். அகெயின் 4ல் வர மாதிரி V4 இருக்கிற மாதிரி அடுத்த ஆக்குபைட் செல் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஆக்குபைட் செல் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ 4th காலத்தில் இருக்குது இல்லையா. அப்போ இது C24ன்னு நம்ம சொல்லலாம். C24 இந்த காஸ்ட்டோட வேல்யூ வந்து 60. ஓகேவா, நான் இங்கே எழுதுறேன் பாருங்கள். அப்போ C24 = U2 + V4. C24ஓட அந்த காஸ்ட் மேட்ரிக்ஸோட வேல்யூ என்னது நமக்கு 60. 60 = U2 நமக்கு தெரியாது, V4 0ன்னு எடுத்திருக்கோம். திஸ் implies U2 = 60. ஓகே, அடுத்தது அகெயின் 4 இருக்கிற அடுத்த ஆக்குபைட் செல் வந்து V4ல் இருக்க அடுத்த ஆக்குபைட் செல் இதுதான் உங்களுக்கு. இது வந்து C34. C34 = U3 + V4. அந்த C34ஓட வேல்யூ என்னென்னு இருக்க பாருங்கள் 20. அப்போ 20 = U3 தெரியாது, V4 தான் 0ன்னு எடுத்திருக்கோம். திஸ் implies U3 = நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 20 கிடைச்சிருக்கு. ஓகேவா, இப்போ 4 பேஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஆக்குபைட் செல்லையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ரிமைனிங் இருக்கிற ஆக்குபைட் செல் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வந்து 11. இப்போ C11 வந்து = 19 இல்லையா. அப்போ C11 நம்ம என்னவா எழுதலாம், C11 =
u1 plus v1 implies c11 அந்த காஸ்டோட வேல்யூ மேட்ரிக்ஸ்லேருந்து 19 u1 நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா u1 என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் v1 நமக்கு தெரியாது அப்போ v1 வச்சுட்டா ப்ளஸ் 10 இந்த பக்கம் வந்து -10 19 minus 10 9 v1 ஓட வேல்யூ வந்து 9 ஓகே அடுத்த அலாட்டட் செல் பார்த்தீங்கன்னா 4ல் நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம் இதுதான் எடுக்கணும் இது என்ன வருது நமக்கு 2 3 வருது C23 ஓட காஸ்ட் வந்து 40 இல்லையா அப்போ C23 ஈக்குவல் டு U2 ப்ளஸ் V3 C23 ஓட காஸ்ட் அந்த காஸ்ட் மேட்ரிக்ஸ்லேருந்து அதோட பொசிஷன் வந்து 40 U2 தோ இங்கே 16 கண்டுபிடிச்சிருக்கோம் V3 this implies V3 equal to plus 60 இந்த பக்கம் தான் -60 அப்போ -20 தான் அதனோட வேல்யூ ஓகே அடுத்தது இன்னும் ஒன்று இது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது என்னது உங்களுக்கு வர 32 அப்போ C32 ஓட வேல்யூ இந்த காஸ்ட் ரெட்டில் எழுதிட்டு தான் காஸ்ட்டு அது 8 rupees ஓகே அப்போது இங்கே C32 ஈக்குவல் டு U3 ப்ளஸ் V2 implies C32 ஓட அந்த காஸ்ட் 8 rupees U3 இதோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 20 V2 தெரியாது implies V2 ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -12ன்னு கிடச்சிருக்கு ஓகே இப்போ நான் இந்த காஸ்ட் மேட்ரிக்ஸ் தான் எழுத போகிறேன் இதே காஸ்ட் மேட்ரிக்ஸ் தான் எழுத போகிறேன் ஆனால் இந்த சப்ளை டிமாண்ட் இல்லாமல் எழுத போகிறேன் அப்போ உள்ள ரெட்டில் இருக்கிறதெல்லாம் காஸ்ட்டு நாம் அலாட் பண்ணியிருக்கிறது இங்கே ரைட் கார்னரில் டாப் ரைட் கார்னரில் நம்ம எழுதியிருக்கோம் அப்போ இந்த U1 U2 U3 நீங்கள் இங்கேயும் எழுதிக்கலாம் இல்லை இங்கேயும் எழுதிக்கலாம் ஸோ U1 U2 U3 இங்கே எழுதிட்டு V1 V2 V3 V4 எழுதிக்க போகிறேன் ஸோ அந்த மாதிரி இப்போ நான் இந்த காஸ்ட் மேட்ரிக்ஸை ரீரைட் பண்ணி எழுத போகிறேன் ஓகே எழுதிட்டு வரேன் நான் சொன்ன மாதிரி இந்த காஸ்ட் மேட்ரிக்ஸில் காஸ்ட்டும் அந்த அலாட்டட் மட்டும் எழுதியிருக்கேன் U1 U2 U3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கல அந்த வேல்யூஸ் எழுதிக்க போகிறேன் நான் முதல்ல இங்கே U1 இங்கே போட்டல இங்கே எழுதிக்கிறேன் ஸோ U1 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது 10 U2ஓட வேல்யூ வந்து 60 U3 ஓட வேல்யூ வந்து 20 ஸோ அதே போல் V1 ஓட வேல்யூ வந்து 9 V2 வந்து -12 V2 -12 V3 வந்து -20 V4 தான் நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டோம் ஓகே இப்போ இது ஆக்குபைட் செல்லுக்கு வந்து CIJ ஈக்குவல் டு UI ப்ளஸ் VJன்னு எடுத்துட்டு UIயும் VJவும் கண்டுபிடிச்சோம் இல்லையா இப்போ அன்ஆக்குபைட் செல் அதாவது எது ஆக்குபைட் இல்லாமல் இருக்குது இப்போ 6 செல்லு நம்ம அலாட் பண்ணியிருக்கோம் அது ஆக்குபைட் செல் மீதி இருக்கிறது அன்ஆக்குபைட் செல் அந்த அன்ஆக்குபைட் செல்லை வந்து நம்ம DIJ கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே அது அன்ஆக்குபைட் செல்லு சொல்லலாம் இல்லை வேக்கண்ட் செல்லுன்னு சொல்லிக்கலாம் ஃபார் வேக்கண்ட் செல் நம்ம எதை கால்குலேட் பண்ண போகிறோம்னா DIJவை கால்குலேட் பண்ண போகிறோம் DIJன்றது என்ன அப்படின்னா CIJ minus UI plus VJ ஓகே ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த DIJ வந்து greater than or equal to 0 இருந்துச்சுன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற சொல்யூஷன் தான் ஆப்டிமல் சொல்யூஷன் விச் மீன்ஸ் இந்த இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் ஆப்டிமல் சொல்யூஷனாக இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கா என்ன நம்ம பார்க்கலாம் இது அன்ஆக்குபைட் செல்லுக்கு மட்டும் தான் நம்ம போடணும் இல்லையா அப்போ அன்ஆக்குபைட் செல்னா இது இந்த பொசிஷன் என்ன வரும் இது 1 2 இல்லையா இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ 1ல 2 ஓகே அப்போ D12 ஈக்குவல் டு ஓகே நமக்கு என்ன வரும் இது பிரகாரம் போட்டிங்கன்னா C12 நம்ம இந்த பொசிஷன் வச்சுக்கலாம் இதை வச்சு நான் முதல்ல ஒன்று மட்டும் எழுதுறேன் D12 ஈக்குவல் டு C12 மைனஸ் ஆஃப் U1 ப்ளஸ் V2 பட் நம்ம இதெல்லாம் எழுதுறது பதிலாக டேரெக்டாக நம்ம அந்த டேப்லெட் காலத்துலேருந்து போட்டால் ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்போ இங்கே இருக்கிறது 30 இல்லையா 30 மைனஸ் ஆஃப் இந்த கரஸ்பாண்டிங் U1ம் Uவும் Vயும் போடணும் இதுக்கு நேராக இருக்க U வேல்யூ வந்து 10 இங்கே நேராக இருக்க Vயோட வேல்யூ வந்து -12 ஓகே 10 - 12ன்னு வரும்போது நமக்கு என்ன வருதுன்னா -2 வருது அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் +2 ஆகிடும் அப்போ 30 + 2னா 32 ஓகே அடுத்து அன்ஆக்குபைட் செல் பார்க்கலாமா 50 தான் அடுத்து அன்ஆக்குபைட் செல் அப்போ 50 எடுக்கும்போது அது என்ன பொசிஷன் D13 ஓகேவா ஸோ 50 மைனஸ் ஆஃப் இங்கே யூவோட வேல்யூ 10 இங்கே வியோட வேல்யூ வந்து -20 அப்போ 10 - 20 ஆக்சுவலாக நம்ம ஆட் பண்ணோம் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சைன் வருது ஓகேவா ஸோ 50 மைனஸ் 10ல் -20 போச்சுன்னா -10 மைனஸ் ஆஃப் மைனஸ் +10 ஆகிடும் 60 இதுவும் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க 2 அன்ஆக்குபைட் செல் முடிச்சாச்சு அடுத்து இந்த 70க்கு வர போகிறோம் ஓகே இது செகண்ட் ரோவில் இருக்கிறதுனால 2 1 ஓகே 70 - ஆஃப்
இங்கே யூவோட வேல்யூ 60, வியோட வேல்யூ வந்து 9. 60 மைனஸ் 9 69, 70 மைனஸ் 69 வரும்போது 1 பாசிட்டிவ். ரைட், குட். அதுவும் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து இந்த 30 செல்லுக்கு போகலாம். இப்போ D22 ஈக்குவல் டு 30 மைனஸ் ஆஃப் 30க்கு நேராக இங்கே இருக்கிற வேல்யூ 60, இங்கே இருக்கிற வேல்யூ வந்து மைனஸ் 12. 60 மைனஸ் 12னா 48. வெளியே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 48, அப்போ மைனஸ் 18. ஒன்று நாட் ஈக்குவல், ஒன்று நெகட்டிவ் வருது பாருங்க. இப்போ நீங்கள் இது அடுத்தது கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ த சொல்யூஷன் இஸ் நாட் ஆப்டிமல். ஓகே, ரிமைனிங் அன்ஆக்குபைட் செல்லும் கண்டுபிடிச்சிடுவோம் என்ன வருதுன்னு பார்ப்போம். D22 இது முடிச்சோம் இல்லையா? அடுத்தது இது வரும்போது D31. D31ஓட வேல்யூ என்ன இருக்குது? நமக்கு 40 இருக்குது. ஓகே, 40 மைனஸ் ஆஃப் இங்கே வரும்போது 20 + 9 29. இப்போ 40 மைனஸ் 29 11. ஓகே, அடுத்த அன்ஆக்குபைட் செல் இது 33. D33ஓட காஸ்ட் வந்து 70 மைனஸ் 70க்கு நேராக இருக்கிற யூவோட வேல்யூ 20, இங்கே வியோட வேல்யூ வந்து மைனஸ் 20. அப்போ அது 0. 70 மைனஸ் 0னா 70. அப்போ இந்த ஒன்று மட்டும் தான் நெகட்டிவ் வருது. ஓகேவா? இப்போ இந்த டிஐஜியோட வேல்யூவை நம்ம இந்த மேட்ரிக்ஸ் இந்த காஸ்ட் மேட்ரிக்ஸில் நம்ம எழுத போகிறோம். எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். நான் இதே ஒரே டேப்லெட் காலத்தில் எழுதிக்கிறேன், கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதுக்காக D12ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 32 கிடச்சிருக்கு. லோயர் ரைட் கார்னரில் எழுதுகிறேன். இது 32 கிடச்சிருக்கு. அடுத்து 13க்கு வந்து 60. ஓகே, அடுத்து 21 கிடச்சிருக்கிறது 1. அடுத்து 22ல் கிடச்சிருக்கிறது மைனஸ் 18. இதுதான் முக்கியமானது. நெகட்டிவ்ல இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐடென்டிஃபைடு செல்லு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்தது 31ல் இருக்கிறது இது 11. அடுத்து இருக்குது 33ல் இருக்குது இது 70 தான். ஓகே, ரைட். இப்போ இந்த அன்ஆக்குபைட் செல் மட்டும் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? அன்ஆக்குபைட் செல்லில் மட்டும் தான் இந்த பிளாக் கலரில் எழுதியிருப்பேன். இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லோயர் ரைட் கார்னரில் இப்படி பாக்ஸ் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் அது. ஓகே, எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் இதுதான் பேசிக், இந்த இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷனே ஆப்டிமல் சொல்யூஷனாக இருக்கும். நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த காஸ்ட்டே தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இங்கே அந்த மாதிரி இல்லை இல்லையா? இப்போ எங்கே நெகட்டிவாக இருக்கோ நம்ம அங்கேருந்து ஒரு க்ளோஸ்டு பார்த்து வரையணும். க்ளோஸ்டு பார்த்து வரையும்போது இப்போ நம்ம இதான் இந்த செல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போட்டு வரையதான் க்ளோஸ்டு பாத். அந்த க்ளோஸ்டு பாத்தோட கார்னர் பார்த்தீங்கன்னா ஆக்குபைடு செல்லில் தான் நமக்கு இருக்கணும். இப்போ மைனஸ் 18 இங்கே இருக்கா? இது ஒரு ஆக்குபைடு செல். அப்புறம் இங்கே ஒரு ஆக்குபைடு செல், இங்கே ஒரு ஆக்குபைடு செல் இருக்குது. நம்ம எப்படி எடுக்கலாம்? நம்ம இப்படி ஃபுல்லாகவே எடுக்கலாம். ஓகேவா? நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இங்கேருந்து இங்கே வரைஞ்சிருக்கேன், அதுக்கப்புறம் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஏன்னா இங்கே நான் முடிக்க முடியாது, இது ஆக்குபைடு கிடையாது, இதுதான் ஆக்குபைடு. இங்கே இங்கே ஓகேவா? ஸோ இங்கே வந்து மைனஸ் 18 இருக்கு இல்லையா? இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, எதை ஆட் பண்ணணும்னா இதெல்லாம் ஆக்குபைட் செல். இங்கே எவ்வளோ ஆக்குபைட் ஆகிருக்கு? இங்கே 8 அலாட் பண்ணியிருக்கோம், இங்கே 10 அலாட் பண்ணியிருக்கோம், இங்கே 2 அலாட் பண்ணியிருக்கோம். இந்த கார்னர் மட்டும் தான் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இதில் எல்லாத்துலையும் எது கம்மியாக இருக்கோ அதை தான் நம்ம இங்கே ஆட் பண்ணணும். அப்போ 2ன்றது தான் கம்மியாக இருக்கிறது அலோகேஷன். அப்போ இங்கே +2 பண்ணுறோம், அப்போ இந்த இடத்துல -2 பண்ணுறோம். இது ப்ளஸ்னால் இங்கே மைனஸ். இப்போ அடுத்தது இங்கே +2 பண்ணணும், இங்கே என்ன பண்ணணும்? -2 பண்ணணும். ஓகே, அப்போ இங்கே நம்ம அலாட்டே ஆகலை இல்லையா? அப்போ இங்கே அலாட் ஆகிடும், இங்கே 2ன்னு அலாட் ஆகிடும். இங்கே 2 - 2னா 0, அப்போ இங்கே அலோகேஷனே இருக்காது. இங்கே 10 + 2னா இங்கே 12 அலோகேட் ஆகிருக்கும். இங்கே 8 - 2னா 6 அலோகேட் ஆகிருக்கும். ரைட், இப்போ புதுசாக இன்னொரு டேப்லெட் காலம் போடலாம். அகைன் இந்த க்ளோஸ்டு பார்த்து வரைகிறது மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம அதை கால்குலேட் பண்ணோம் இல்லையா? DIJ = CIJ - UI + VJ. அந்த வேல்யூ இந்த அன்ஆக்குபைட் செல்லு இந்த பிளாக் கலரில் நம்ம எழுதியிருக்கோம். அது 6 செல் இருக்குது. இது எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு கிடைச்ச சொல்யூஷனே ஆப்டிமல் சொல்யூஷன், அந்த ஆன்சரோட முடிச்சிடுவோம். ஆனால் இங்கே -18 இருக்குன்னா அது ஆப்டிமல் சொல்யூஷன் கிடையாது. அப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம அந்த க்ளோஸ்டு பார்த்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, நம்ம லைன் ட்ரா பண்ணோம். அந்த லைனோட எண்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆக்குபைட் செல் இருக்கும். இப்போ இது ஆக்குபைட் செல். நான் இங்கே வரைகிறேன் அப்படின்னா நான் இங்கே முடிக்க முடியாது, ஏன்னா இது அன்ஆக்குபைட் செல். ஆனால் இதுவும் ஆக்குபைட் செல். அப்போ இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இதுவும் ஆக்குபைட் செல். ரைட்டா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இங்கேருந்து ட்ரா பண்ணிக்கிறேன், இங்கேருந்து அதே போல் இங்கே ட்ரா பண்ணுறேன், இங்கே ட்ரா பண்ணிவிட்டு இங்கே வந்து முடிக்கிறேன். ஓகே,
நெகட்டிவாக இருக்கிற இடத்துல நம்ம ப்ளஸ் பண்ணணும். அப்போ இங்கே சைன் வந்து ப்ளஸ் சைன், அப்போ இந்த கார்னரில் மைனஸ் சைன், இங்கே ப்ளஸ் சைன், இங்கே மைனஸ் சைன். எதை ப்ளஸ் பண்ணணும் எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த ஒரு செல் மட்டும் தான் அன்ஆக்குபைடு. ஆனால் இது ஆக்குபைடு. எவ்வளோ? 8 ஆக்குபைடு. இங்கே 10 ஆக்குபைடு, இங்கே 2 ஆக்குபைடு. இல்லை எது மினிமம் 2 தான். அப்போ 2வை இங்கே கழிக்கணும். கழிச்சா 2 - 2 இது 0 ஆகிடும். ஓகே, இங்கே ஆக்குபைடே இல்லை. அப்போ இங்கே 2 + 2 பண்ணினா இது இங்கே 2 யூனிட்ஸ் இங்கே ஆக்குபை ஆகிருக்கு. இங்கே 8ல் 2 கழிச்சா 6 ஆகிடும். 10ஓட 2 கூட்டினா 12. இப்போ தான் இந்த நியூ செல்லு நியூ டேப்லெட் காலம் நான் எழுத போகிறேன். அதுதான் செகண்ட் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். ஓகே, செகண்ட் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் காஸ்ட் மேட்ரிக்ஸ் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிட்டேன். இப்போ இங்கே எவ்வளோ அலாட் ஆகிருக்கு? ஏற்கனவே இது அலாட் ஆகிருக்கிற 5 இந்த அலாகேஷன் அப்படியே போடுறேன். இந்த 2வும் அலாகேட் ஆகிருக்கிறது அப்படியே போடுறேன். இந்த 7ம் இதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. அந்த க்ளோஸ்டு பாத்தோட கார்னர் இருக்கு இல்லையா, 1 2 3 4 இந்த இடம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகே ரைட்டா? இப்போ நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு? ப்ளஸ்னால் எவ்வளோ ப்ளஸ் பண்ணணும்? லீஸ்ட் வேல்யூ 2 தான். இங்கே 2வை ப்ளஸ் பண்ணும்போது இங்கே 2ன்னு அலாகேட் ஆகிடும். இந்த இடத்துல 2 - 2னா 0 ஆகிடும். அப்போ நம்ம இங்கே போட வேண்டாம். ஓகே, அதே போல் இங்கே 8 இங்கே வந்து மைனஸ் பண்ணணும். இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ். 8 - 2ன்னு வரும்போது இங்கே 6ன்னு வந்துடும். இங்கே 10 + 2ன்னு வரும்போது 12. அகெயின் இங்கே நம்பர் ஆஃப் அலாட்டட் பார்த்தீங்கன்னா 6 தான் வந்திருக்கும். ஓகேவா? அப்போ இது டீஜெனரேட் சொல்யூஷன் தான். அகெயின் இங்கே நம்ம இப்போ ஆப்டிமாலிட்டி செக் பண்ண போகிறோம். போன கேஸில் பண்ணோம் இல்லையா, U1 U2 U3 அந்த மாதிரி எடுத்துகிட்டு CIJ கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே போல் பண்ணோம். CIJவும் DIJவும் கால்குலேட் பண்ண போகிறோம். இங்கே அதே போல் நம்ம எதை வேணாலும் நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். நான் இங்கே V4 தான் 0ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த செகண்ட் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் நம்ம ஆப்டிமலான்னு செக் பண்ணுறோம். லெட் V4 = 0 ஃபார் ஆக்குபைடு செல். For occupied cell, Cij = Ui + Vj. occupied செல்லுக்கு மட்டும்தான். இப்போ இது occupied செல் இல்லையா, 19. ஓகே, நாம் இது என்ன பண்ணலாம்? இது U1, இது U2, இது U3, இது V1, இது V2, இது V3. நான் V4 தான் 0ன்னு எடுத்திருக்கேன். Let us take V4 0. இப்போ V4 0னா V4 இருக்கிற இந்த செல் தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போது இந்த CIJ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம்? அப்போ 10 = U1 + 0. அது ஈஸியாக இருக்குல்ல நம்ம பண்ணுறதுக்கு. எழுதாமல் ஃபஸ்ட்டு ஒன்றில் எழுதிட்டேன், டீட்டெயில்டாக எழுதிட்டேன். நான் டேரெக்டாக தான் போட போகிறேன். ஓகே, இங்கே CIJ = Ui + Vj இது தான் கால்குலேட் பண்ண போகிறேன். இங்கே எடுத்துக்கிறேன். இங்கே 10. அப்போ 10 = U1 + 0. 10 = U1 + 0 implies U1 = 10. கண்டுபிடிச்ச கையோட இங்கே வேல்யூ நான் போட்டுடுறேன். ஓகேவா? அடுத்து ஆக்குபைடு இந்த V4ல் வர்றது இந்த இடம். இது இந்த ரெட்டில் இருக்கிறது தான் காஸ்ட் இல்லையா, CIJ. அப்போ 20 = இங்கே இருக்கிறது U3 + V4 0. திஸ் இம்ப்ளைஸ் U3 = 20. இதே போல் நீங்கள் முதல்லையும் போடலாம். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நாங்கள் டீட்டெயில்டாக நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ரைட், இதை முடிச்சிட்டோம். இப்போ இங்கே போகலாம். நாம் இந்த காஸ்ட்டு 19 = இப்போ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ நமக்கு இது தெரியும், 10 + V1. 10 + V1 implies V1 வந்து 9. ஸோ V1 9 போட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்து எதுக்கு போகலான்னு சொல்லுங்கள். இங்கே எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு U2வும் தெரியாது V2வும் தெரியாது. ஸோ இது நம்ம அப்புறம் வரலாம். இப்போ இந்த செல்லுக்கு போகலாம். ரெண்டு வேலையுமே அன்னோன் இருந்தால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இங்கே எடுக்கிறோன்னா U2வும் தெரியாது V2வும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. இங்கேயும் பாருங்கள் U2 V3 ரெண்டுமே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. இந்த இங்கே எடுக்கலாம், இந்த செல் எடுக்கலாம். இங்கே U3 நமக்கு தெரியும் இல்லையா, அப்போ இதை எடுக்கலாம். ஓகே, அப்போ 8 = இது ஆக்குபைடு இல்லை. 8 = 20 + V2. 20 + V2 implies V2ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 8 - 20 வரும்போது -12 கிடைக்குது. -12. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம், U2 கண்டுபிடிக்கலாம். அப்போ 30 = U2 - 12. U2 - 12 implies U2 நமக்கு என்ன கிடைக்குன்னா +42 கிடைக்கும். U2 வந்து +42. ஓகே, இப்போ நம்ம இந்த V3க்கு இந்த செல் எடுக்கலாம், இந்த ஆக்குபைட் செல் எடுத்துக்கலாம். இது எடுத்துன்னா 40 = 42 + V3.
40 equal to 42 plus V3 implies V3 equal to minus 2. V3 ஓட வேல்யூ minus 2. ஓகேவா? இப்போ நம்ம இது ஆக்குபைட் செல்லுக்கு. ஃபார் வேக்கண்ட் செல்லுக்கு என்ன ஃபார்முலா? ஃபார் வேக்கண்ட் செல் Dij equal to Cij minus of Ui plus Vj. ஓகே, இப்போ நம்ம இங்கிருந்து டைரெக்டாக அப்படியே கால்குலேட் பண்ணிடலாம். 30 இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 10 minus 12னா minus 2வா? அப்போது 30 minus 2ன்னு வரும்போது நமக்கு plus 28 வந்துடும். மைனஸ் ஆஃப் minus 2 plus 2, அப்போ இங்கே 32 வந்துடும். ஓகே, 50 minus of முதல்ல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 10 minus 2னா plus 8, அப்போ 50 minus 8 வரும்போது plus 42. ஓகேவா? அதே போல் இங்கே 70 இருக்கா? இங்கே 42 plus 9 51. 70 minus 51 வரும்போது நமக்கு 19 வரும். இந்த அன்ஆக்குபைட் செல் 60. 42 இங்கே 0னா மைனஸ் 42. 60 minus 42னா ப்ளஸ் 18. அடுத்து இங்கே வரும்போது 40 20 ப்ளஸ் 9 29. ஸோ 40 minus 29 வரும்போது ப்ளஸ் 11. இங்கே 70 இருக்குது. இங்கே 20 minus 2 20 minus 2னா ப்ளஸ் 18. 70 minus 18னா 52 வந்துடும். இப்போ பாருங்கள், ஆல் Dij இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலாம் பிளாக்ல லோயர் கார்னரில் எழுதியிருக்கேன். அன்ஆக்குபைட் செல்ல இது எல்லாமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. all Dij greater than or equal to 0. அப்போ இந்த second basic feasible solution தான் optimal solution. Okay, therefore the second basic feasible solution is optimal. அப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்ன வரும் நமக்கு? நம்ம ஏற்கனவே டீஜெனரேட் சொல்யூஷன்லேயே சொன்னோம் இல்லையா, அந்த 6 அலோகேட்டட் பொசிஷன் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் பொசிஷன், எந்த 6 இடத்துல வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ வேறு 6 இடத்துல இங்கே ரீப்ளேஸ் ஆகி வந்திருக்கு இல்லையா? இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? தேர்ஃபோர் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஈக்குவல் டு, ஓகே, அப்போ இங்கே என்ன வரணும்? 19 into 5 plus 10 into 2 plus 30 into 2 plus 40 into 7 plus 8 into 6 plus 20 into 12. ஸோ இதை கால்குலேட் பண்ணலாம். 9 5 45 5 4 5 5 4 9 52 20 32 60 7 4 28 280 6 8 48 12 2 24 ஒரு 0 ஆட் பண்ணலாமா? 5 8 13க்கு 3 மீதி 1 10 12 18 26 30 34க்கு 4 மீதி 3 3 2 5 5 2 7 743. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒன். இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வந்தது பாருங்கள், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ₹779. இது ஆப்டிமாலிட்டி செக் பண்ணோம், அது ஆப்டிமல் இல்லை. ஸோ அது ஆப்டிமலாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த டிஐஜியில் எங்கே நெகட்டிவ் வந்ததோ அங்கேருந்து ஒரு க்ளோஸ்டு பாத் வரைஞ்சோம். அந்த க்ளோஸ்டு பாத்தில் எது லீஸ்ட் ஆக்குபைடோ அந்த லீஸ்ட் ஆக்குபைடு தான் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும். அதை பண்ணிட்ட பிறகு ஒரு புதுசாக ஒரு பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கிடச்சிருக்கு. அதை திருப்பி நம்ம ஆப்டிமாலிட்டி செக் பண்ணுறதுக்கு சிஐஜே டிஐஜேலாம் போட்டு கண்டுபிடிக்கும் போது எல்லாம் டிஐஜே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வந்துச்சு. இப்போ காஸ்ட் பார்த்தீங்கன்னா 743, அங்கே 779, இங்கே 743. ஸோ லீஸ்ட் காஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த லீஸ்ட் காஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எது லீஸ்ட்டாக வருதோ அதுதான் ஆப்டிமல் சொல்யூஷன். அப்போ திஸ் இஸ் த ஆப்டிமல் சொல்யூஷன். ஓகே, இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது நான் டீஜெனரேட் சொல்யூஷனுக்காக வர்றது. நான் டீஜெனரேட்னா நம்பர் ஆஃப் ஆக்குபைட் செல்லும் m+n-1 ஈக்குவலாக இருக்கிறது. அப்போ நான் டீஜெனரேட் சொல்ல வரும்போது தான் இந்த 6 பொசிஷன் இண்டிபெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 2ன்னு இங்கே அலாட் ஆகிருக்கும். இந்த செல்லு இங்கே 2-4ல் அலாட் இருக்கும். இந்த 2-4 தான் இங்கே என்னவா இருக்கும், இங்கே மாறி இங்கே வந்திருக்கும். இந்த செல்லு பொசிஷன் மாறி அலாட் ஆகிருக்கு. அதே போல் இங்கே குறைஞ்ச அதிகமாகி வந்திருக்கும். ரைட், இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நான் டீஜெனரேட் சொல்யூஷன்.
நன்றி, வணக்கம்.